கடந்து வந்த பாதை என்ன ஒண்ணு நாங்க நோட் பண்ணியிருக்கோம். வாட் யூ ஆர், வாட் யூ டிட் ஆன் யூடியூப். நீ வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட பேரை நீ எந்த அளவுக்கு ரசிச்சிருக்க. இல்ல சோ கரெக்ட் சியான் ப்ரோ. அகைன் நம்ம வந்து அதை வச்சு இந்த கேமை கம்பேர் பண்ண முடியாது. அது நான் கேம இல்ல நான் அதுக்குள்ள போகவே இல்லை. நான் சொல்ல வர்றது கேம்குள்ளதான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். பட் இதெல்லாமே சொல்றேன். இன் அடிஷன் டு தட் நம்ம வெளியில வந்து ஒரு விமர்சனம் வருதுன்றப்போ நான் சொல்றேன். ஓகே. ராமநாதன் பேசுங்க ப்ரோ. நல்ல போயிட்டாரு. ஸ்பீக்கர் வாங்கி வாங்க பேசுனா. சரி நீங்க பேசுங்க. ஆமா டாபிக் எடுங்க. சரி எவிக்சன் கெமி பத்தி பேசுங்க. கெமி ஏவி ஏன் ரொம்ப அப்ரப்டா ரொம்ப ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ஒண்ணுமே இல்ல சாம். அதனாலதான் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. இல்ல அந்த சண்டை காட்சிகள்லாம் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் 2 டாஸ்க் அந்த கேவிபி அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே இல்லையே. சண்டை காட்சியே இல்ல சாம். இல்லங்க இல்ல ப்ரோ. இந்த கடைசியா வச்ச டாஸ்க்ல கூட அந்த டான்ஸ் ஆனது அதெல்லாமே இருக்கு. அட்லீஸ்ட் சண்டே விட்டுருங்க. அவங்க டான்ஸ் ஆடின வீடியோ அந்த மாதிரி அதெல்லாம் கூட எடுத்து போடலையே. போன வாட்டி வாட்டர் மெலனுக்கு எவ்வளவு அவசரமா கட் பண்ணானுங்களோ அதே மாதிரி இங்கேயுமே அவசரமா கட் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. சுத்தமா ஒண்ணுமே இல்ல. எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் கட் பண்ணியிருந்தா கூட நிறைய நல்லா கட் பண்ணிருப்பாங்க. டான்ஸ் ஆடினது, அந்த வெளியில மார்னிங் சாங் டான்ஸ் ஆடினது, அதுக்கப்புறம் அந்த ஸ்மால் பாக்ஸ் பிக் பாக்ஸ்ல அந்த ஃபன் மூமெண்ட்ஸ், சரி ஸ்மால் பாக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் அண்ட் இதுல ஃபன் மூமெண்ட்ஸ், இப்ப நடந்த அந்த டாஸ்க்ல நடந்த ஃபன் மூமெண்ட்ஸ் அது கூட கொண்டு வரலையே. பார்வதி கூட ஃபைட், அந்த ஒரு ஃபைட் எடுத்துட்டு வந்தானுங்க. அப்புறம் அந்த மாஸ்க் டாஸ்க் அவ்வளவுதான். அதோட டைரக்டா கேவிபிக்கு போயிட்டானுங்க, முடிச்சிட்டானுங்க. அவ்வளவுதான் இருக்கு. ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் ரீல்ஸ் போடுற டைம் தான் வந்துச்சு. என்ன தரும் மாஸ் டாஸ்க்ல கூட ஒரு ஹைலைட்டான அதெல்லாம் போட்டுக்கலாம். அந்த பல்லான்னு முட்டுது, அதெல்லாம் எவ்வளவு ஹைலைட்டான விஷயம். எதுவுமே அப்ப இவங்க அந்த வீடியோலுமே மத்த கண்டஸ்டன்ஸ் யாருமே எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாதுன்ற மாதிரி ஒண்ணு பண்றானுங்களா எனக்கு புரியல. எனக்கு வெளியில போற ஏவி வீடியோல கூட இந்த அளவுக்கு எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சு என்னடா பண்ண போறீங்க? எனக்கு ஆக்சுவலா ரசிகன் அந்த மாஸ்டர்ஸ்ல அந்த புடிச்சதுக்கு அப்புறம் வேண்டாம் திருப்பி பேசினா நம்ம அதே பேசிட்டே ப்ரோ. நான் சொல்றேன்ல, அவரை பத்தி 1 hour வீக்கெண்ட்ல கூட இவ்வளவு டைம் பேசல. நம்ம தான் தேவையில்லாம அட்டென்ஷன் கொடுக்குறோம். இஸ் நாட் ஈவன் வொர்த் த டைம். நீங்க பேச நிப்பாட்டுங்க, அதுவே போதும். he will go away. I'm telling you 2 weeks போயிடுவாராம். பேசாதீங்க அவரை பத்தி. ஓகே. கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, எடிட்டருக்கு பேமெண்ட் கொடுக்கல, அதனால கட் பண்ணாம பாதிலேயே கட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாராம். தண்டத்துக்கு ரம்யாக்கு கொடுக்குற பேமெண்ட்டை கட் பண்ணி எடிட்டருக்கு கொடுத்துருக்கலாம் உருப்படியா. அதுதான் எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். ரம்யாக்கு நம்ம தண்டத்துனா 50 நாள் பேமெண்ட் கொடுத்துட்டோம், அடுத்த வாரமா நீ ஏதாவது ஒண்ணு பண்ணுமா அப்படின்னு விஜய் கெஞ்சாத குறையா கெஞ்சிட்டு போயிடாரு இன்னைக்கு. ப்ரோ டைட்டில் வின்னர் ப்ரோ தருண் ப்ரோ. நீங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா நாங்க இது என்னது அந்த இந்த படம் தான் உள்ளத்தி அளித்தால டெம்போ இப்பெல்லாம் வச்சு கடத்திருக்கோம்மா, பார்த்து ஏதாவது செய்யுமா கொஞ்சம் உனக்கா 4-5 பேரை பலி கொடுத்துருக்கோம்மா அப்படி சொல்லணும். அதுதான் கரெக்ட். உனக்காக பிரவீன், வாட்டர் மிலானு, இப்போ கெமி 3 காவ் வாங்கிருக்குமா, அதுக்காக நீ ஒர்த்தா ஏதாச்சும் ஒரு துஷார விட்டீங்க. துஷாரு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு பிரவீன் கெமி இல்ல இப்போ வாட்டர் மிலன் வரைக்கும் காவ் கொடுத்துக்கிறாங்க. அதுக்காக நீ ஏதாவது பண்ணுமா ப்ரோ? விக்னேஷ் ப்ரோ, இது வந்து இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஒண்ணுமே பண்ணலங்க. ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தாண்டா போயிட்டு, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப யாரு டிஸ்கஸ் பண்றாங்க?
யார் வந்து ஓட்டிங் டிஸ்கஸ் பண்றாங்க, யார் யாருக்கு மேல போடுறாங்க. இப்ப இது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? யார் ரம்யாவா? இத பார்த்துட்டு இல்ல ஜெனரலா கேக்குறேன். அந்த இத வந்து ஓட்டிங் இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்றது பண்ணதுக்கு தப்புன்னு கூட சொல்லல. அதுக்கு எண்ட் என்ன? ம், அது எண்ட் ம், என்ன? ஒரு எண்டே குடுக்கலையே. அது அப்படியே ஓப்பனா விட்டு போயிட்டாரு. ம். டிஸ்கஸ் பண்றீங்களா? நீங்க சொல்லிட்டீங்களா? ஓகே நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க வேலிடேஷன் கொடுக்க வேணாம். ஓகே சொல்லிட்டீங்க. ரசிகன் சரி இது அது எதுக்கு கேட்டதுக்கு என்ன கேட்டாரு அர்த்தம்? அவர் முதல்ல? எனக்கு தெரியல. எனக்கு எதுக்கு அதான் கேட்டாரு தெரியல. முதல்ல? எது கேட்டாரு? எதுக்கு என்ன எல்லா எதுக்கு கேட்டாரு இல்ல முதல்ல? நீங்க 2 கேங்கா இருக்கீங்க. 2 கேங்குமே மாத்தி மாத்தி இவங்கள ஓட்டு போடணும் எல்லாத்தையுமே கொண்டு வர்றதுன்றத 2 பேருமே தெரிஞ்சுக்கோங்கன்றது தான் அந்த சொன்னாரு. ஸ்ட்ராட்டஜி அப்படி பண்றத யார் யார் எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணி நாமினேஷன் கொண்டு வராங்கன்றத வந்து ப்ரோ நான் உடனே சொல்லட்டுங்களா? எதுக்கு அதை கேட்டாருங்களா? மொத்த பழியும் தூக்கி பார்வதி மேல போட்டாங்க. பார்வதி தான் எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த கொஸ்டினே. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆனா ஒருத்தன் கூட சொல்லி ப்ரோ பார்வதி போய் ஒருத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போட வைக்கிறாங்கன்னா அவங்க தானே ப்ரோ கேமர். புரியல. இல்ல அததான் ப்ரொஜெக்ட் பண்றாரு அவரு ஆக்சுவலா. அது என்ன தெரியுமா? அவங்க ஓப்பன் நாமினேஷன்ல என்ன பண்ணாங்கன்னா நம்ம தான் பார்த்தோம்ல, பார்வதி வந்து ஒவ்வொருத்தவங்களும் நாமினேட் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், யாரை யாருக்கு சொல்றாங்கன்றத கரெக்டா ஓட்டை கவுண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. யார் உள்ள கொண்டு வரணும், யாரை வெளில கொண்டு போகணும்ன்றது. அததான் இவனு இதெல்லாம் பெருசா அப்சர்வ் பண்ற மாதிரி சொன்னானு சாம. அப்ப இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி போட்டதெல்லாம் அப்சர்வ் பண்ணல. இந்த ஓப்பன் நாமினேஷன்ல தான் அப்சர்வ் பண்ணிருக்கானுங்க. அப்படி இருந்து 2 பேரும் உள்ள கொண்டு வரல இவனுங்க. அப்ப என்ன நட்சத்திரத்துல அப்சர்வ் பண்ணிருக்கானு பாரு. பரத் அதான் பாக்கணும் சரியா? எனக்கு அதுக்கும் ஒரு எண்டு கொடுக்கல. அதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கும் ஒரு எண்டு இல்ல. இந்த வாரம் வீட்டுல யாருமே இருக்க தேவையில்ல. சரி இத்தனை நாள் வந்து எப்படி அம்மா கடந்து வந்தாங்கன்னே தெரியல. சரி ஓகே. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? ரசிகன் ப்ரோ இன்னொன்னு 50 நாள் யார் கடந்தாதானே கொஸ்டின். ஆக்சுவலா 50 நாள் இங்க ஏன் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு 20 நாள் வந்தவங்க ஆன்சர் சொல்லுறாங்க. இப்ப அதெல்லாம் ஓகே. கேம் தருண் ப்ரோ அது குரூப்பிசம். ஓகேவா? குரூப்பிசம் பண்ணிதான் பண்றானுங்க. நீ இவனுகிட்ட இந்த டாஸ்கே கொண்டு போயிருக்க கூடாது. நீங்க இந்த இது கேட்டா இவனுக்கு கேட்டா இவனும் சொல்லுவானுங்க, இவனை கேட்டா இவனும் சொல்லுவானுங்க. ஸோ 2 குரூப் மாறி மாறி தான் சொல்லும். அது இது கேட்டா இந்த பதில் சொல்லுவானுன்னு ஹோஸ்ட்டுக்கும் தெரியும். ஓகேவா? ஹோஸ்ட்டுக்கும் தெரிஞ்சனாலதான் இது பண்றானுங்க. ஆனா எனக்கு என்னன்னா அந்த ஓட்டிங் இது பண்ணும்போது யாராவது ஒருத்தனாவது இருந்துச்சு, நான் யாரோட இன்ஃபுளுன்ஸ்ல இது பண்ணி நான் ஓட்டு போடல, நான் இது பண்ணி தான் சார் ஓட்டு பண்ணேன் அப்படின்றது யாராவது இருந்துச்சா சொல்லுவானுன்னு பார்த்தா எவனுமே சொல்லல. கேக்குதா? கேக்குது. அதான் சொல்லுவானு வச்சு யாரும் சொல்லல. சரி ஓகே. பரத் பேசுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க. இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. 50 days முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கேம் என்ன எப்படி போகும்னு தெரியல. டாஸ்க் ஒழுங்கா கொடுக்க மாட்டேன்றாங்க. அதை பத்தி தான் ஏதாவது ஐடியா இருக்கா? டாஸ்கா ப்ரோ? அடுத்த வீக்கா பாசிபிள் ஸ்கூல் டாஸ்க் வரும் ப்ரோ. ஜி ஸ்கூல் டாஸ்க் மட்டும் வேணாம் ஜி. இல்ல ப்ரோ ஸ்கூல் டாஸ்க் தான். ஸ்கூல் டாஸ்க் இல்லைன்னா ஏஞ்சல் டீமன் டாஸ்க் கொடுத்தா கூட ஓரளவுக்கு போகும். ஸ்கூல் டாஸ்க்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம். அதெல்லாம் பார்க்கவும். ஏற்கனவே ராஜாராணி டாஸ்க் கொடுத்துட்டாங்க. அதுலயே ஒன்னும் கண்டென்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தான் டாஸ்க் 3 நாள்ல கிளம்பிட்டானுங்க. இல்ல அந்த ராஜாராணி டாஸ்க் கொடுத்து அதுக்கு அடுத்த மண்டேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து பயங்கர டஃப்பா இருக்கும் அப்படின்லாம் சொன்னாரு பிக் பாஸ். அப்போ அந்த டஃப்புக்கே எந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க நீங்க பாருங்க. அதுதான் எதிர்பார்க்க. அதே மாதிரி வேற என்னமோ சொல்ல வந்தேன். சாண்ட்ரா நீங்க ரசிகன் உங்க போஸ்ட் இப்பதான் பார்த்தேன். அது ஃபேக்னு சொல்றீங்க. ஃபேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அது சாண்ட்ரா ஃபெயிண்ட் ஆனது. சரி இங்க எதுக்கு ஃபேக்னு நினைக்கிறீங்க? முதல்ல நான் வந்து வீட்ல வந்து இல்ல நான் என்னோட பாயிண்ட் சொல்லிடுறேன். நான் வந்து மத்த அவங்க அழுதத எதுவுமே சொல்ல. ஏன்னா சாண்ட்ரா வந்து சில டைம் வந்து ரொம்ப டெரரா பேசுவாங்க. விஜய் சேதுபதி மட்டும் ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் காட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் நான் வந்து அவங்க அழுதது அவங்க அதெல்லாம் ஓகே. பிரஜின் வந்து வந்த உடனே ஃபெயிண்ட் ஆனது மட்டும்தான் எனக்கு மெலோ டிராமாவா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது.
மத்தபடி அவங்க See, அழுதுல நான் அவங்க வந்து ஃபேக்குன்னு சொல்லல. நீங்க வந்து பேட்டர்னை யோசிச்சீங்கன்னா, அந்த பிராங்க் டாஸ்க் பண்ணாங்க தெரியுமா இவங்க கம்ருதுன்னு பிரஜுன்னு, ம்ஹும். அப்பவே she would have cried, she would have been on the edge. அவங்களுக்கு ம். வந்து அது இருக்கு. ம்ஹும். And that will come only when her personal people are getting impacted. ம்ஹும். இப்ப இதே வந்து விக்கல்ஸ் ஒரு மாதிரி பண்றாங்க, இல்லைன்னா கனி நடக்குதுன்னா she will not get impacted. ம்ஹும். அவங்களோட ஹஸ்பண்ட் பிரஜன் இஸ் her husband. Okay, ம்ஹும். it's not a build relation within a month. 19-year-old relationship. ஓகே, ம்ஹும். கல்யாணம் ஆகி 19-year-old அப்படின்ற போது அதுக்கு முன்னாடி எப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அங்க நடக்கிறது வந்து ஷி வாஸ் லிட்டரலி broken. என்ன ஆச்சுன்னு தெரியாம வந்து ஒரு காலையில இருந்து அடி வாங்கியிருக்காங்க. யூ ஆர் திங்கிங் இட் ஹாஸ் 2 different days. நோ, திஸ் இஸ் த சேம் டே. ம்ஹும். காலையில இருந்து நேற்று சனிக்கிழமை ஃபுல்லா அடிச்சிருக்காங்க அவரை. முடியும் போது பெரிய ஃபைட்டோட முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகுது. அன்னைக்கும் வந்து தே ஆர் டார்கெட்டிங் சாண்ட்ரா பிரஜின்ஸா டாஸ்க்லேயே ஓடி இருக்கு. எண்ட் ஆஃப் தி டே பரத் அங்க ப்ரோ அவங்க வந்து மைக்கை மியூட் எஃப்ஜே பண்ணுங்களேன். பரத் ப்ரோ அவங்க மைக் எஃப்ஜே வந்து ஒரே நிமிஷம் ரசிகா. பரத் ப்ரோ அவங்க மைக்கை மியூட் பண்ணுங்க. ரசிகன் டெஸ்ட். ஓகே பேசு ரசிகா. எஃப்ஜே வந்து அங்க சொல்லும்போது எஃப்ஜே வந்து என்ன சொல்றாருன்னா இவங்க ரெண்டு பேரும் சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிரஜன் பேரை சொல்லும்போது விஜய் ஸ்பெசிஃபிக்கலி டெல்லிங் இல்ல அவர் உட்காரட்டும்னு சொல்றாரு. pretty much feels like he's going out. ஏன்னா அவ்வளோ எதிர்த்து பேசியிருக்காரு. when his name was told also விஜய் specifically told not to do அப்படின்ற போது it's all building up to a certain thing. இந்த மாதிரி வந்து ஒரு பாய் கூட சொல்ல முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகும்போது தட் இஸ் த ட்ரிகர். அங்க வந்து பிரேக் ஆயிருக்கும் போது அவன் தண்ணி குடிக்கல, ஷீஸ் பீன் கிரையிங் அப்படின்ற போது அங்க யாருமே ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட்ல அப்படிதான் இருக்கும். ஓகே, ஐ டோன்ட் ஃபீல் தட் வாஸ் ஃபேக். எனக்கு வந்து ஃபெல்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரூன்னு தான் எனக்கு தோணுச்சு. உள்ளுக்குள்ள அங்க கெமி அழுகுறாங்க, கெமிக்கு பாடலாம்னு சொல்லி பக்கத்துல இருக்க அண்ணன் தங்கச்சியும் அழுதுட்டு இருக்காங்க. அது ட்ரூன்னு நம்பும்போது இது நம்ப மாட்டீங்களா? இது இல்ல வந்து இந்த அவங்களுக்கு அடல்ட்லாம் ரிலேஷன்ஷிப்பே நான் இட்ஸ் a true ட்ரூன்னு தான் relationship. சொல்றேன். நான் ஓகே, ஒன்லி பெயிண்ட் மட்டும் தான் நான் சொல்றேன். பெயிண்ட் எப்படிங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? திஸ் இஸ் நாட் ரம்யா. ஓகே, ஸ்பெசிஃபிக்கா நடந்து தனியா யாருமே இல்லாத போய் இல்ல விழுகிறதுக்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கா பிக் அவன்கிட்ட பாஸ் பேசிட்டு நீங்க இருக்காங்க. பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் இதுல வந்து இப்ப திவ்யாக்கு தலை வலிக்குதுன்னு சொன்ன உடனே அது யாரும் கொஸ்டின் பண்ணல. நீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த ஒரு உடம்பு சரியில்லை பெயிண்ட் ஆகணும் அதெல்லாம் வந்து ம். ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்ல எல்லாருமே அது கொடுத்துட்றாங்க. அதனால அதை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்களோன்றது தான் என்னோட இது. வேற ஒண்ணும் பெனிஃபிட் ஆஃப் டவுட் சொல்லி நீங்க கிடையாது. எல்லாத்தையுமே டவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டா அது எப்படி ப்ரோ ஆகும்? எனக்கு வந்து நீங்க பெனிஃபிட் ஆஃப் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க, பட் ஆனா யூஆர் டவுட்டிங் ஸ்பெசிஃபிக் பீப்புள்ன்ற மாதிரி வருது. இது எப்படி வருது? ப்ரோ இது இஃப் யூ ஆர் இது கிவிங் த பெனிஃபிட் ஆஃப் டவுட், யூ ஷுட் கிவ் த பெனிஃபிட் ஆஃப் டவுட். அங்க வந்து டாக்டர் வந்திருக்காங்க, பிக் பாஸ் சொல்றாரு, இங்க வந்து விஜேஸ் வந்து உள்ள டாக்டர்கிட்ட போயிருக்காங்க, சரியாயிடுன்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் விஜேஸ் மறுபடியும் அதை அட்ரஸ் பண்ணி எப்படி இருக்கு ஓகேன்னு கேட்குறாரு. இது எல்லாமே ஃபேக்கா இருந்தா டாக்டர் சொல்லியிருக்க மாட்டாரா? இல்ல விஜேஸ் அதை திருப்பி கேட்டிருக்க மாட்டாரா? ஏன்னா விஜேஸ் வந்து கொஸ்டின் திவ்யா ஃபார் தட் ஹெட் ஏக். ஹி டிடன்ட் பிலீவ் தட் திவ்யா ஹேட் ஹெட் ஏக். ஸ்டாண்டர்டா அந்த மாதிரி பண்ணாரா? ம்ஹும். இல்ல, இட்ஸ் a கொஸ்டின். ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி பண்ணாரா? திவ்யாட கேட்டார்ல நேத்து, நீங்க பேஷண்ட் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி பண்ணாரா? இல்ல பண்ணல. ஸோ இப்போ நீங்க ஹோஸ்ட்டை நம்ப மாட்டீங்களா? இல்லைன்னா டாக்டரை நம்ப மாட்டீங்களா? இல்ல சாண்ட்ரான்றனால நம்ப மாட்டீங்களா? எனக்கு இது இதுல அவ- என்ன கொஸ்டின் தெரியல. ரிலேஷன் இல்ல நம்ப இல்ல மாட்டீங்களா? நான் ரிலேஷன்ஷிப் நம்ப என்னோட மாட்டீங்களா? அப்படி தோணுச்சுன்னு தான் சொல்றேன். மேபி அது உண்மையா இருந்தா எனக்கு தெரியல. பட் ஆனா எனக்கு பாக்குறப்ப எனக்கு அந்த பெர்செப்ஷன் தான் வந்துச்சு. ஓகே, எனக்கு தோணல. எனக்கு வந்து ஃபெல்ட் அது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கும் ஒரு மாதிரி அந்த அழுகது கொஞ்சம் ஓவர் மாதிரி இருந்துச்சு. when I saw the promo, but when I actually thought like what's happening in the whole show, that build up was எனக்கு வந்து அது ஓகே மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரோமோல எனக்கு ஃபேக்கா தான் இருந்துச்சு. ஐ டிட் ஃபீல் லைக் இல்ல எதுக்கு இவ்வளோ போனா வர போறாங்க, என்னன்னா போக தான் போறாங்க தான் தோணுச்சு எனக்கு ப்ரோமோ பார்க்கும்போது. when I saw it as a episode, the build up it fit for me. பட் ஓகே பரத் ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும், யார் எவிக்ட் ஆக போறாங்கன்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி நம்ம என்ன மைண்ட் செட்ல இப்போ இவர் தான் வெளியில போக மாட்டாரு, உள்ள வருவாரு, அதுக்கு ஏன் இவங்க வந்து இவ்வளவு டிராமா ஆடுறாங்க அப்படின்ற கண்ணோட்டத்துல தான் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாக்குற நம்ம மைண்ட் செட்டே அப்படிதான் செட் ஆகும். ஸோ அது அவங்களுக்கு தெரியாதுல்ல, யாரு போறாங்க அப்படின்றது தெரியாதுல்ல. சாம் இன்னொரு பாயிண்ட் கீழே ம். கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ரஜன் கூட சொல்லுவார்ல, அவர் ரொம்ப அழுதானா மயக்கம் ஆயிடுவா அப்படின்னு சொல்லி, ரொம்ப அது அழுதானா ஓகே. இதாகும். ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, அவர் வெளியில சப்போஸ் ஒருவேளை அவர் போறாரு அப்படின்ற பட்சத்துல அவர் எப்படி போறாரு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அன்னைக்கு தான் வந்து அவருக்கு வந்து அவ்வளவு பெரிய ரோஸ்ட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அவர் நிறைய விஷயங்கள் பேசின விஷயங்கள் தப்பான விஷயங்களா வெளியில போயிருக்கு.
அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பேட் நேம்ல நீங்க வந்து இந்த மாதிரி வெளியில இந்த சமயத்துல போற அப்படின்றது ஒரு வருத்தம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? போனா உனக்கு நீ வெளியில எப்படி நீ ஃபேஸ் பண்ணுவ? இது ஒரு பேட் நேமா செட் ஆயிடுச்சு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஆப்வியஸா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த அழுத விஷயத்த பொறுத்த வரைக்கும் என்னால வந்து அதுக்கு நான் எந்த கமெண்ட்ஸும் சொல்ல முடியாது. பெயிண்ட் ஆகுறது வந்து அது மேபி அதனுடைய இம்பாக்ட்னால பெயிண்ட் ஆயிருப்பாங்க. ஸோ ஷி ரிகவர்டு அவ்வளோதான். அதுல நம்ம எதையுமே நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட்டை தான் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மெயின் ரீசனே நம்மளுக்கு பாதி பேருக்கு இது ஒரு ட்ராமான்ற மாதிரி தெரியறதுக்கான காரணம் அவர் போக மாட்டாரு, கெமி தான் எவிக்ட் ஆவாங்கன்றது வெளியில தெரியும் ஆல்ரெடி நமக்கு ஒரு நியூஸா. நீங்க அந்த 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 பார்ட்டை மட்டும் நீங்க இல்லாம நீங்க அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா அந்த எமோஷனல் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே. யார் பேசுவோம்? இல்ல இல்ல ரசிகன் மைக்கு யாருமே பேச மாட்டாங்க, கேட்கலையா? எல்லாம் லைவ் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை லைவ்ல, என்ன போயிட்டு இருக்குப்பா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கான்றது? அது பேசி முடிச்சிட்டாங்களே ஏற்கனவே. பிரஜன் சாண்ட்ராவை கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு பேசியிருப்பாங்க போல இருக்கு. அதை பத்தி திவ்யா பேசிட்டு இருக்காங்க என்னன்னு லைவ்ல. என்ன பேசினாங்கலாம் இல்ல, கூப்பிட்டு அட்வைஸ் இல்லங்க, பண்ணிருப்பாங்க போல, அது கவுன்சிலிங் சொன்னார் ஏதாவது. தெரியுமா நேத்து ஓகே 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 ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் பேசுறேன் அது காலைல பேசிக்கலாம். ஓகே. வாங்க மக்கள். விஜய் வந்து கன்சர்னிங்கா கேட்டார்ல, பாசிபிளி தட்ஸ் தி திங். அவ்வளவுதான். ஓகே. ஆர் யூ ஓகே? கண்ட்ரோல். யாரும் வர மாட்டாங்க கீழ இருந்து. ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் இதாயிடுச்சா பாரு முத, நீ பக் ஆயிடுச்சா, ரீகனெக்ட் பண்ணு. ரீகனெக்ட்லாம் பண்ணி தான் இருக்கு. அதாவது ஏங்க அந்த இது எபிசோட் நல்லா பாத்தீங்களா, இருந்தாதான் எஃப்ஜே நல்லா வியானா வந்து பேசுவாங்க. அபி? சொல்லுங்க. அது ஓகே தான், கேளுங்க. எஃப்ஜே வியானா டயலாக் பாத்தீங்களா? நான் இப்படி கார்ல போனா நீ வந்து சாண்ட்ரா மாதிரி அழுவ. சாண்ட்ரா மாதிரி அழுவியா? அழுவியா சொல்ல, அழுவ. ஏன் அழுவாங்க? அழுவ அழுவ நான் பாக்குறேன். ஏன் அழுகணும்? அவங்க அது ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அழுகுறாங்க, இவன் ஏன் அழுகணும்? நான் போனா நீ தான் என்ன மிஸ் பண்ணுவ. இல்ல நீ தான் என்ன மிஸ் பண்ணுவ. சோ கிரிஞ்சா இருந்தது இவங்க பண்ணது. நான் சொல்றேன்லங்க, கம்பேக் ஆதிரே அபி ப்ளீஸ். இந்த வியானா போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? முடியல. எனக்கு வியானா இருக்கணும். ஐ வாண்ட் ஆதிரி டு கம் பேக். வாட் ஆர் யூ டேக்கிங்? நான் சொல்றேன்ல, ஏற்கனவே இருக்க ஒரு ட்ரையாங்கிள் பத்தாது, இன்னொரு ட்ரையாங்கிள் போட்டு ட்ரையாங்கிள் ஆதிரி will come and blast these people. பிளாஸ்டா. சோ டென்ஷன் ஆகாதீங்க. எங்க சரி, நான் அரோரா தயவு செஞ்சு let me tell you something. அரோரா ட்ரையலிங்லாம் சொல்லாதீங்க சரியா? அரோரா இஸ் a complete gaslighter. இப்போ உட்கார்ந்து லைவ்ல பண்ணாங்க பாத்துங்க, ஓப்பன் ஆன உடனே அதான் பண்ணிட்டு இருக்காங்க உட்கார்ந்துக்கிட்டு. பியூர்லி கேஸ்லைட்டிங், கில்ட் ட்ரிப்பிங். இப்போ வந்து நீ வந்து அவங்க கூட பேசணும்னா நீ என் கூட பேசு, நான் உன்னை ட்ரஸ்டே பண்ண முடியாது, நான் உன்னை பேசவே முடியாது. 2 நாளைக்கு அந்த ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண அந்த 2 நாளைக்கு அந்த இது இருக்கதாயா செய்யும். நான் பயங்கரமா கேம் ஆடுறேன், நான் நல்லா கேம் ஆடுறேன். எனக்கு கானா இருக்காரு, விக்கல்ஸ் இருக்காங்க, சுபிக்ஷா இருக்காங்க அப்படின்றாங்க. போன சீசன்ல ஒரு அம்மா டாப் 5ல சேவ் பண்ணுவாரு. போன சீசன்ல ஒருத்தவங்கள டாப் 5ல சேவ் பண்ணோனே அந்த அம்மா சொல்லுவோம், நான் டாப் 5ல வந்துட்டேன் சேவ் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்லும். அடுத்த வாரமா அந்த அம்மாவை எவிக்ட் பண்ணுவாங்க. சரி, நான் இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். எனக்கு என்னமோ அந்த எவிக்ஷனுக்கு வந்து பிரஜினை வேணும்ட்டே தான் பிரஜினை அங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. நாட் பிகாஸ் ஃபார் த டிராமா. அந்த மாருதி சுசுகில சொல்லுவாங்க பாருங்க, திரும்பி வர்றவங்க வெற்றியாளரா பவரோட கம்பேக் ஸ்ட்ராங்கா வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு பில்டப் கொடுத்தாங்கல்ல. அந்த லைன் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு இவங்க வேணும்ட்டே தான் பிரஜினை அங்க போட்டிருக்காங்க அப்படின்னு. வேற யாருக்கும் அந்த மைலேஜ் கொடுக்காம இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹைப் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்களோன்னு தோணுது அப்படின்னு. அப்ப அந்த கார் பிரஜனுக்கு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா, டெஃபினெட்லி.
சரி நம்ம இப்படி ஏதோ ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். இல்ல யார் இன்னொன்னு யாரும் கேளுங்க. ஏதோ சரி பண்றாங்க. நான் நான் வந்து அதை வெளில சொல்ல போனோடனே தான் எனக்கு என்ன ஞாபகம் சொல்லுங்க. ஆனா எல்லாம் சொன்னா அடிப்பாங்க, நிறைய பேர் ஃபேன்ஸ் இருப்பீங்க. கதவை திறந்தோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. இவன் அழுக ஆரம்பிச்ச உடனே ம். லாஸ்ட் சீசன் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. சரி ஓகே வேணாம் அப்படின்னு யாரு அப்படி விட்டேன். லாஸ்ட் சீசன் யாரு? ஒன்றும் இல்லை விடுங்க அபி, நீங்க ரொம்ப டியூப்லைட்டா சரி இருக்கீங்க. எல்லாரும் நம்ம கிட்ட கேக்குறாங்க நாளைக்கு என்னது, என்ன சர்ப்ரைஸ், என்ன சர்ப்ரைஸ். ஐயா சர்ப்ரைஸா? எங்களுக்கே தெரியும். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. நாங்களே நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நாங்க போட்டுக்கிறோம். கீழே அசரப் சார் இருக்காரு, அதர் லிசன் இல்ல, அவர்கிட்ட கேளுங்க, ம் அவர் சொல்லுவாரு. சரி சார் அப்படியே அசரப் கமெண்ட்ல சார் பண்ணி விடுங்க வாட் இஸ் த சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு. ஆனா விக்னேஷ் நீ ஒண்ணு சொன்ன பாரு, அவங்க புளி சோறும் பொங்க சோறும் குடுக்கறதுக்கு போய் ஒரு அதான் சர்ப்ரைஸ் பண்ணுவானுங்க. விஜய் சேதுபதி லாஸ்டா வேற சொல்லிட்டு போறாருன்ற வேற சொல்ற பாரு. அவர் அதேதான் 11 மணிக்கு அவர் நீங்க பொங்கலும் சொல்றது கெட்டி கேட்கணும். சட்னி 11 கொடுப்பாங்க. அவர் 11 மணிக்கு மேலன்னு தான் சொன்னாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 11 மணிக்கு மேல என்ன லஞ்ச் விக்னேஷ் தான் வரும். கேளு, அதுதான் நான் சொன்னேன். இவங்க 11 மணி ஏன் சொல்றேன், ஏன்னா இவங்க எந்திரிச்சு ரெடி ஆகிறதுக்கே 11 மணி ஆயிடுது. சரியா? கீழே ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. என்ன கமெண்ட்ஸ்னா, நாளைக்கு எவிக்ஷன் கிடையாதான், சாரி நாமினேஷன் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு நாளைக்கு அடுத்த வாரம் 2 நாமினேஷன் கேட்டுருக்கேன், நான் 2 எவிஷன் கேட்டுட்டு இருக்கேன். நாமினேஷன் கிடையாது அந்த மாதிரி சர்ப்ரைஸ் எனக்கு வேணவே வேணாம். அது ஒரு அசிங்கமா கேவலமான சர்ப்ரைஸ். ஐ டோன்ட் வாண்ட் தட் சர்ப்ரைஸ். எனக்கு வந்து நான் 2 டபுள் எவிக்ஷன் சொல்லி முதவே சொல்லியே நாமினேட் பண்ணுங்க. இல்லைன்னா என்கிட்ட கேட்கணும். சரியா? நீங்க வந்து இந்த இல்ல வீக்ல எனக்கு யாரு இந்த டாப் இந்த 5 வீக்கு நினைக்கிறீங்க? அட போக இந்த கதையை விடுங்க, வர வாரத்தை பார்ப்போம். நீங்க நீங்களும் தான் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு பாருக்கு எகென்ஸ்டாவும் போவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரம். பிரஜின் சாண்ட்ரா இவங்களுக்குள்ள பாருக்குள்ள பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு அப்படி தோணல. வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்னதா உரச ஆரம்பிக்கும். பட் பெரிய ஃபைட்டு மேபி நெக்ஸ்ட் வீக் கூட வரலாம். பட் பாரு வந்து அவங்க 1 டிஸ்டன்ஸ்ல வச்சிருப்பாங்கன்னு தோணுது. இல்ல அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க அப்படிதான் வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நாமினேஷன் மட்டும் தான் க்ளோஸா வச்சுக்கிறாங்க, மிச்ச எதுக்குமே க்ளோஸா வச்சுக்கிறது இல்ல. ஆமா, மிச்ச எதுக்குமே அவங்க க்ளோஸா வச்சுக்கிட்டது இல்ல. அதனால வந்துட்டு சோ அந்த அளவுக்கு இந்த வீக்ல வந்து தெரியாது பார்வை வந்து அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு. மேபி நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு அடுத்தடுத்த வாரத்துல மேபி இருக்கலாம். இப்ப கேப்டன்சி டாஸ்க்ல யார் வின் பண்ணுவாங்கிறது தான் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குங்கிறது ஒரு கெஸ் வரும். கேப்டன் யார் வருவா அப்படிங்கிறது தான். ஆனா பாரு அடுத்த என்ன கேம்ல என்ன பண்ணலாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த அரோரா பாருன்னு சுத்திட்டு இருக்கு. ஹலோ கேக்குதா? கேக்குது கேக்குது. வேற என்ன நடந்துச்சு? அவ்வளவு ட்ரையாவா இருக்கு. வாட் இஸ் தி டாபிக் we need to discuss? இங்க வந்து எதுவுமே நடக்கல. அப்படின்னா ரம்யா அடிச்சது மட்டும் தான் நீ லாஸ்ட் சீசனும் இதே மாதிரி தான் லஞ்ச் வந்துச்சான், கிராண்ட் லஞ்ச் வந்துச்சான். அதுதான் போட்டிருக்காங்க கீழே கமெண்ட். நான் தான் கிராண்ட் சொன்னேனா லஞ்சா? இல்லையா? இல்ல அது சாச்சனா மாட்டினதுக்கு இந்த லஞ்ச் இல்லையா? அது தீபாவளி லஞ்ச் தானே இல்லையா? டே 50 லஞ்ச்லயா மாட்டினாங்க? அந்த ஒரு பிரியாணி ஜூம் போட்டு எல்லாரும் அடிச்சிட்டு இருந்தாங்களே. தீபாவளின்னு நினைக்கிறேன். தீபாவளி தான் அது. ஓகே ஓகே. போன விட தீபாவளி 50 நாள் கூட வந்துருக்கலாம்ல. அப்படியா? எனக்கு தெரியல அது. ஓகே. ஏன்னா எனக்கு திடீர்னு எனக்கு அதான் சாப்பாடுனோடனே இந்த தானா அப்படின்னு நினைச்சேன். பட் சர்ப்ரைஸ் அது என்ன சர்ப்ரைஸ்? சாப்பாடு வரும்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. சர்ப்ரைஸ்னா எனக்கு ஆதிரி தான் வருவான்னு அது நினைக்கிறேன். அமரன் படத்துக்காக லஞ்ச் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சோனா கொடுத்தாங்கல்ல, சிவகத்திரிக்கன். ஒரு வாட்டி அமரன் படத்துக்கு இவன் கொடுத்தாங்க, அப்புறம் கவினுக்கும் கொடுத்தான். அதான் கவின் வந்து ஒரு நாள் கொடுத்துட்டு போனாங்க, நைட் டின்னர் உட்காந்து சாப்பிட்டு போனார்ல. ஆமா. அதான் வரிசையா அந்த வீக் ஃபுல்லா அந்த லஞ்ச் தானே வீக் பூரா வச்சு, மாறி அது மாறி ஃபுல்லா வந்துட்டு தீபாவளி இருந்தாங்க. தீபாவளி வீக் தான் டெங்கிஸ். அது. ஸோ அந்த வாரம் வந்து எல்லாம் லைன்லாம் லஞ்சு டின்னரு. அப்புறம் விஜயேஷ் வந்து அவர் வேறு எதுக்கு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அவர் படம் ஏதோ வந்துச்சுல, விடுதலை பார்ட் 2. விடுதலைக்கு வந்து ஆமா, விடுதலைக்கு வர இது பர்கர்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதான். ஸோ அதுக்கப்புறம் மூவி வர நெட்ஃப்ளிக்ஸ் மூவிலாம் போட்டு காட்டியிருந்தாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே வரல. இன்னும் படம்லாம் எதுவும் போட்டு காட்டல எங்கள் வீட்டுக்குள்ள. டாஸ்க் கடுமையா இருக்குன்னு இருக்காங்க. நாளைக்கு சர்ப்ரைஸ் கடுமையா இருக்குமா? ப்ளீஸ் கம் பேக் ஆதிரின்னு போடுங்க. ஏன் ஒருத்தன் ஆதிரின்னு நம்ம ஆதிரி ட்விட்டர்ல இருந்தா வாமா வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டே போகலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இரு நான் டேக் பண்றேன். கம் பேக் ஆதிரின்னு போடுவோம்.
ஆனா இவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா நினைச்சாங்க தெரியுமா? ரசிகன் சாம் நீங்க வெரி ரசிகன் ரசிகன் நீங்க இந்த பிக் பாஸ் வந்து எதுல பாக்குறீங்க, எப்படி ரெக்கார்ட் பண்றீங்க? ஆக்சுவலா யூடியூப் தான் ப்ரோ. யூடியூப்ல எங்க ஓடுது பிக் யூடியூப்ல பாஸ்? ஒரு லிங்க் இருக்கு, நான் அமைச்சுக்கிறேன், டெலிகிராம் வேணா அமைச்சுக்கிறேன். ரசிகன் வேணாம், கொஞ்சம் அனுப்பி ரெக்கார்டர்ஸ் பேர் வைங்களேன். சொல்லாதீங்க ரசிகன். இல்ல இல்ல நான் அவருக்கு அங்க அமைச்சுக்கிறேன். சரி. ம். கேப்டன் யாருன்னு கேக்குறாங்க மக்களே. கேப்டன் யாரா இருக்கலாம்னு கேப்டன் பேசலாம், யாருன்னு தெரியாது எனக்கு. விக்கல் சீக்கிரமும் சொல்றாங்க எனக்கு கீழே விக்கல்ஸ் இல்லைன்னா கமெண்ட்ஸ்ல. பிரஜன் வரணும். ம். விக்கல்ஸ் வந்தா ஒரு கேம் போகணும், பிரஜன் வந்தா ஒரு கேம் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இது ரெண்டுல யாராச்சும் வந்தா போதும், மிச்சம் எதுவுமே எப்படி எனக்கு டாஸ்க் வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. டாஸ்க் எப்படி பிசிக்கல் டாஸ்க் ஆல்வேஸா இருக்காது. விக்கல்ஸ் வந்தது தானே. மைண்ட் டாஸ்க் ஏதாச்சும் வச்சிருப்பாங்களா இருக்கும். மேபி அதுக்கு ட்ரையலும் பார்த்துட்டாங்க. எஃப்ஜேக்கு ம் 2 பேரும் வேலை வாங்குறதுக்கு விக்கல்ஸை போட்டது. ஸோ எல்லாமே பிக் பாஸ் எடுக்கிற முடிவா தான் இருக்கு. கமருதீன் வரதுக்கு வாய்ப்பு இல்லையா? கமருதீன் தானே இருக்காரு ஆட்டத்துல. இருக்காரு கம்ருதன் வந்து அவர் பாவங்க, நிஜமாலே சாப்பிட விடாம உட்காந்து அவர் டைம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. கமருதீன் வந்தாருன்னா துஷார் நிலைமைதான், பாதியிலே புடுங்கிடுவாங்க. இல்ல அவரு கம்ருதன் ஐ திங்க் பஞ்சதந்திரத்துல வர கமல் மாதிரி இருக்கு. பஞ்சதந்திரத்துல வர கமல் மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் அடிச்சுட்டு இருக்கிறாங்க உட்காந்து. ப்ரோ இதெல்லாம் சீரியல்லயே நடக்கிற விஷயம். இதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தா எப்படி ப்ரோ மக்களுக்கு பிடிக்கும் இந்த கண்டென்ட்? இல்ல அரோராவுக்கு வேற கண்டென்ட் என்னங்க பண்ண தெரியும் அந்த பொண்ணுக்கு? அப்புறம் எதுக்கு ப்ரோ வெளில வச்சிருக்கிறாங்க? இல்ல இது வேற ஃபர்ஸ்ட் வேற காண்டாவது எனக்கு. இது அரோரா அந்த டான்ஸ் ஆடினாங்க, டாஸ்க் ஆடினாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரியாவது விட்டுட்டு தனியா போய் அவங்கதான் இண்டிவிஜுவலா விளையாடணும் போயிட்டு. அரோரா கமருதீன் தவிர்த்து வேற யார்கிட்ட பேசுறாங்க? வினோத் கிட்ட பேசுவாங்க, அப்புறம் வேற யார்கிட்ட? அவ்வளவுதான் பேசுவாங்க. வினோத் அடுத்து வந்து இவரு அமித் லிஸ்ட் போட்டாங்களே. அவங்க இதுல நம்ம பாக்குறதுக்கு வினோத் கிட்டயும் இவருகிட்டையும் பேசுறாங்க, அவ்வளவுதான். வினோத் கிட்ட கூட இந்த மாதிரி எல்லாம் பேசினதே இல்லை ப்ரோ. யாரு ப்ரோ? நம்ம அரோரா வினோத் கிட்ட இந்த மாதிரி பேசினதே கிடையாது. எப்பயாவது ரேரா தான் அந்த இது வருது. மோஸ்ட் ஆஃப் த டைம் கமருதீன் தான். Actually, Sam, Vinod வந்து she manipulates in a different way. Friendliness, you know what others don't do to Vinod, she does. If you notice, நிறைய people வந்து வினோத் பக்கத்துல உட்கார்ந்தாங்கன்னா கூட அவருக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் மாதிரி they'll give a little room for him. But she is not like that. அவங்க வந்து ஒரு மாதிரி sisterly affection மாதிரி, she will physically she will be with him. Physical touches lam pani, that is another way of showing her whatever her fondness for Vinod. And Vinod he likes it also, because others don't do that to him. So he's more trusting to Aurora. Actually அவரு ரொம்ப அரோராவை ட்ரஸ்ட் பண்றாரு actually Vinod. அந்த மாதிரி விதத்துல Vinod is a very simple minded person. He's very talented, but அவருக்கு வந்து இந்த மாதிரி affection காட்டினாரா he's very, he falls for it big time. அதே இது போய் அமித் கிட்ட பண்ணா it will not work with Amit, because he can see through it. But இன்னொன்னு வந்து I just wanted to throw in when listening to you guys is எனக்கு என்ன தோணுதுன்னா Ramya and Aurora, they're keeping them as pairs. Like இப்போ வந்து say for example ஒரு tight nomination வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, only about 5 or 6 people, and அதுல வந்து most of them are the strong players. Like say for example Vickles, பார்வதி, சாண்ட்ரா, அப்புறம் அந்த மாதிரி ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் வந்துட்டு, அண்ட் ஒன்லி தி ஒரு 2-3 ஜஸ்ட்
low tier players வந்தாங்கன்னா அப்ப they will use them to take these guys out even if the others have lower votes in எனக்கு I feel like that because otherwise why would they keep Aurora and Ramya they will come, right? Sometimes in the varam I don't know, I feel in the next 2 to 3 weeks tight nominations varadhukku chance irukku because every week they'll kutify Parvati, Sandra, Divya, Prajan வந்துட்டு தான் இருக்க போறாங்க. Nobody, the other group is not going to spare them. Yeah. அது ஐ அக்ரீட் தட் பாயிண்ட். ஏன்னா ஓல் ஹவுஸ் வந்து இப்போ இந்த 3 பேர் 4 பேருக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன், இன்க்ளூடிங். அது சேஞ்ச் ஆக போறது இல்ல சாம். ஆமா, இல்ல இப்போ பேசிட்டு இருக்கதும் அதை தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது மறைமுகமா எப்படி டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, அன்னைக்கு நடந்த ரீகலெக்ட் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. சபரி வியானா, அப்புறம் யாரு சுபிக்ஷா, இவங்கெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்காங்க லைவ்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா எல்லாருமா சேர்ந்து தான் இந்த 4 பேரை ஓட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த 4 பேர்ல இருந்து யாராவது ஒரு 2 பேர் ஓட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விக்கல்ஸ் ஆர் கனி அவங்கள ஓட் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் பி டைட் நாமினேஷன் இந்த வாரம். அண்ட் ஆல்சோ இன்னொரு தாட் எனக்கு என்ன வருதுன்னா, like amongst the so-called 4, Parva, definitely those guys were using. They never treated her as part of their trio. They were using it, and Paru was using them primarily for votes. She was underplaying this week, and she was using them so that அவளுக்கு நிறைய பேர் nomination வரணும். So she was giving all her data, numerical data to them. But they never, they were always, she was just an extra wheel தான், side kick தான். அவளுங்க வந்து ஏதாவது ஒரு டிஸ்ரப்ஷன் பண்ணணும்னா they know Paru will be fully involved. And like அந்த பூண்டு தோலெல்லாம் Paru made it even more fun, right? She just didn't be obnoxious. She almost made it fun for them. So இப்போ வந்து definite chances are, I'm hoping in the week illanacho adutha week vandu Sandra and Divya will vote for Paru, nominate Paru. But Paru vandu will not nominate them this week. She will, I feel she'll still go against the others. Yeah, அவங்களுக்கு விக்ரம் தவிர்த்து வேற யாரும் தெரியாது. விக்ரம் சபரி கூட கிடையாது. In the time she might go with Aurora guys, Aurora and somebody else. விக்ரம் கனி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அரோரா கமருதீன் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா கமருதீன் போட மாட்டா, பட் அரோரா she target Aurora. இல்ல இந்த வாரம் நாமினேஷன்ல வரல அவங்க. ரெண்டு பேருமே வரல. சோ அது பிளான் பண்ணி இவங்க 2 பேரையும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கானா வினத் எப்படி தப்பிப்பாரு இந்த அது வந்து she's thinking she's very popular with the claps. So அவ வந்து full on one mom mode with Parvati, she'll go and she will definitely nominate Parvati. It's so obvious. ஆமா. I think this is going to be fun. Yeah, positive vibes analyze பண்ணிருக்காங்க. கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, கேக்குது. சமாதானம் பண்ற மாதிரி தானே போய் பேச போறீங்க. ஸோ நீ வந்து ஒரு பாயிண்ட்ல இருக்கிறீங்கன்னா அதே மாதிரியே வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும். ஒரு சில பேருக்கிட்ட மட்டும் அந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஓவரா வந்து நீங்க எப்படி சொல்றது, நான் தான் கெத்துன்ற மாதிரி வந்து பேசவே கூடாது. ஸோ நின்று பேசணும். அவர் பாயிண்ட் வந்து கரெக்டா பேசுறாருன்னா எப்படி சொல்றது, இவங்க வந்து இப்போ அடுத்த லெவல் கெரியர்ல வந்து போகணும் அப்படின்னா டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலுமே அந்த டிசிப்ளின் அந்த டெடிகேஷன் இல்லை அப்படின்னா, ஸோ டெஃபினெட்லி அந்த சான்சஸ்க்காக தானே நம்ம இப்போ வந்திருக்கோம்.
அதை வந்து மனசில் வச்சுட்டு அவர் வந்து ப்ளே பண்ணாங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் பி அ பாசிட்டிவ் திங் வில் ஃபார் ஹிம் அண்ட் ஹிஸ் வைஃப் சாண்ட்ரா. ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. தேங்க்ஸ். தேங்க்யூ. மார்னிங் பேசுங்க. பவானி இருக்கீங்களா? பவானி கேக்குதா நான் பேசுறது? பேசுறது கேக்குது, அவங்க காணோம். விக்னி நீங்க பேசுங்க, இருக்கீங்களா? பிஸியா இருக்காங்க. ஹலோ, காணல. நாளைக்கு ஆதிரி அட்டாக் பண்ணி கூப்பிடாம பேசுக்கு. ஆதிரை தான் வரப்போறான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐ திங்க் டுமாரோ சர்ப்ரைசஸ் ஆதிரை தான். நீங்க சூப்பரா கேப்டன்சி பண்ணதுக்காக இந்த ஆறுங்கள் உங்கள் ஆதிரை அப்படின்னு சொல்லிட்டு கம்பேக் ஆதிரை போட போறாங்க. எஃப்ஜே வந்து அசையாத மனம் ஒன்று கொடுக்க போறாங்க. எனக்கு இப்போ டவுட் வந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் உண்மையிலே ரம்யா தூக்கிட்ட ஒரு வாரம் கழிச்சு திருப்பி ரம்யாவே ரீஎன்ட்ரி இது பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? தேவையில்லை கிடையாது. எதுக்கு இந்த வேலை தேவையில்லாத வேணும்? அமுச்சு வைக்கவே அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. இல்லை அமுச்சு வச்சுட்டு ரீஎன்ட்ரி வர எப்படி இருக்கும்? இல்லை கீழே கீழே லிமினஸ் ஜேக்கன் எப்படி இருக்கும் பார்ப்போம். நல்லா தான் இருக்கும். என்ன இருக்கு, சூப்பரா இருக்கும்யா. டைட்டில் நாக்கி கொடுத்து விடுங்க. எதுக்கு கஷ்டப்படுறீங்க? டேக் த டைட்டில், டேக் மை ஹார்ட், டேக் மை கிட்னி. என்னமா வேணும் உனக்கு? வேற என்னமா வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்கணும். சமத்தா இருக்கணுமாமே கம்புறதுன்னா. வாட் இஸ் திஸ் யாயோ? யார் சொல்றா? அரோரா. அரோராக்காகவே சொல்லிட்டாங்களா? அவன் சொல்ல போறான் பாரு, நீ உன் வேலையை பாருமா, சும்மா வந்து சாப்பிட்ற இடத்துல உயிரை வாங்கிட்டு இருக்கிற மாதிரி கத்த போறாங்க. எனக்கு அப்படிதான் தோணுச்சு இவன் பண்ற வேலையா பார்க்கும்போது. நீ ப்ளீஸ் லெட் மீ ஈட் அப்படின்னு சொல்லிடுவானு தோணுச்சு. பட் சொல்ல மாட்டானே. ப்ரோ சாரி, லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் சீசன் வந்து நமக்கு நிறைய கண்டென்ட் இருந்தது பேசுறதுக்கு. இந்த டைம் வந்து கண்டென்ட்டே இருக்க மாட்டேங்குது ப்ரோ. சத்தியம் ப்ரோ அன்னைக்கு என்ன நடக்குதோ அது மட்டும் தான் ப்ரோ. இன்னைக்கு வந்து எபிசோட் அவ்வளோ மொக்கையா இருந்துச்சு. வாட்ஸ் தட் டு ஸ்பீக். அங்க வந்து எவனுமே எதுவுமே பேசணுன்ற ஒரு பாயிண்டே இல்ல. இருந்தது 3 செஷனு. 3 செஷன்ல 2 செஷன் வந்து இவங்க வண்டியில கார்ல போறது. அந்த செஷனை பத்தி நம்ம ஒன்றும் பேசுறதாவும் இல்லை அங்க. ஏன்னா அங்க வந்து இவங்க வந்து அங்க கெமிட்ட பேசினாங்க தெரியுமா? நீலாம் கண்டிப்பா வந்துடுவா. அவங்களாம் தப்பு. நிறைய எஃப்ஜே மாஸ் மூமெண்ட் அவங்களாம் கண்டது பேசியிருக்காரு. கண்டிப்பா தூக்கிடுவாங்க, மக்கள் தூக்கிடுவாங்க அப்படின்னாரு. அங்க பார்த்தா எஃப்ஜே அச்சோ அச்சோன்றான். அழகா வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்படியே சம்முன்னு ரம்யா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. முடிஞ்சிருச்சு. இல்ல ரம்யா எதுக்கு அழுதுட்டு உக்காந்துருந்தாங்கன்னா அது ஒரு ஓ அப்படியா? சரி, ஓகே ஓகே. அது நம்ம நம்பிதான் ஆகணும் போல இருக்குது ப்ரோ. இல்ல அவங்களுக்குள்ள இல்ல ப்ரோ, அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்திருக்கு. அது நானே ஃபர்ஸ்ட் யோசிக்கல. பேசிட்டு இருக்கும்போது அவங்க இது பண்ணதான் நான் அந்த அவங்க இங்க சேது சார் கிட்ட வந்து நீங்க பேசுனாங்கல்ல, பிளாஸ்மா முன்னாடி அங்க நின்று பேசுனாங்கல்ல, ஸ்டேஜ்ல பேசும்போது தான் நானே கவனிச்சேன் அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்திருக்கு. தெரியல, ஏன்னா நானு நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி இல்ல ப்ரோ, நம்ம அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணல. பட் அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்திருக்கு. மேபி. ஆமா, அவங்களும் அந்த எங்க இருந்துச்சு அதான் தெரிய மாட்டேங்குது. அதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் பாண்டிங் இருக்குன்னா எங்க இருந்துருச்சு? ஏன்னா அவங்க மோஸ்ட்லி பேசுறது வந்து சபரி எட்டி உடைச்சு பேசுவாங்க. கனி மேல கனி கூட இருப்பாங்க. ஆனா கெமி கூட எப்ப இருந்தாங்கன்றத யோசிக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருந்தது. அந்த ஏவில வந்து இதை கூட போட்டிருக்கலாம்ல, வியானாவை வந்து அந்த ஸ்டோர் ரூம்ல போயிட்டு பயமுறுத்துவாங்கல்ல. ஆமா ப்ரோ, இன்னைக்கு அவங்களோட ஏவி வந்து ரொம்ப சிம்பிளா இருந்த மாதிரி இருந்தது ப்ரோ. நிறைய பண்ணிருக்காங்க, பட் ரொம்ப சிம்பிளா போட்டு முடிச்சிட்டாங்க. அதுலயாச்சும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ எமோஷன்ஸ் காமிச்சிருக்காங்க அந்த வீட்டுல. பட் சிம்பிளா முடிச்சிட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஒரு இது டாஸ்க்கு, அப்புறம் அந்த இதெல்லாம் என்னது மாப்பு ஆப்பா இன்னொன்னு வச்சாங்களே. ஆமா, சோறு மாப்பு ஆப்பு. அதுல எல்லாம் கூட போட்டிருக்கலாம் அவங்க பண்ண விஷயம்லாம். எதுவுமே போடவே இல்லை.
டிவாகோட ஃபைட் பண்ணதும் போடல, அதாவது போட்டுருந்துக்கலாம். அதுதான் ரொம்ப ஒஸ்டா இருக்கு இந்த டைம் வந்து அவங்க போடுற அந்த ஏவி எல்லாமே பாவம் கான்டெஸ்டன்ஸ். ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அப்படிதான் இருக்கும். அதுக்கு ப்ரோ இது நாளைக்கு நாமினேஷன் அப்டேட், கேப்டன் அப்டேட் அதெல்லாம் இன்னும் வரல ப்ரோ, யாரும் எதுவும் சொல்லல. அதை அப்படியே விடுங்க, அது நாளைக்கு வரட்டும் பொறுமையா, நாளைக்கு காலைல பார்ப்போம். இந்த 5 பேரை தவிர மிச்சம் எல்லாருமே வருவாங்கன்னு தோணுது ப்ரோ எனக்கு. ஆனா சாண்ட்ரா திவேக் அதிக ஓட்டு கன்ஃபார்ம். அவரு இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு க்ளோசர் கொடுத்துருக்கலாம், இனிமேல் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு க்ளோசர் கொடுத்துருக்கலாம். பட் வீடியோஸ் கொடுக்காம போறாரு. பண்ணுங்கன்றாங்க ப்ரோ. இவங்க வந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணா போட்டா நீங்க பண்ணாங்க தெரியுமா, ஓப்பன் நாமினேஷன்ல இருக்குத்தனமா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கு பண்ணியாவது ஒழுங்கா நாமினேட் பண்ணி தொலைக்கிறான்றாரு. அந்த நிலைமைக்கு போயிருச்சு ஷோ. அவ்வளவு முட்டாள்களா இருக்காங்களே, இவங்களை வச்சு நான் என்ன பண்றதுன்றாங்க. ஸோ இங்க காட்டுறாங்க சரியா, இந்த பக்கம் தலைவன் வந்து பாரு தான், அந்த பக்கம் தலைவி வந்து கனி. ஓகே அடிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. அதாவது அவர் சர்காஸ்டிக்கா சொல்றத கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அங்க எல்லாமே முட்டாளா இருக்காங்க ப்ரோ, சீரியஸா. சர்காஸ்டிக்கா என்ன ப்ரோ, அதெல்லாம் சர்காஸ்டிக்கா இல்ல, ஓப்பனாக நீங்க பண்ணுங்க தான் சொல்றாரு. அதான் சொல்றாரு ப்ரோ, உங்களுக்கு வேணா அந்த பால் பாக்கெட் வேணும், நீ போய் எடுத்து போட்டு தர வேண்டியதானே அப்படின்றாரு. சண்டை போடுங்க சார், சண்டை போடுங்க, என்ன பண்றீங்க, போய் எடுத்து நீங்க போட்டு கொடுத்தா என்ன ஆயிருமா, இப்ப எதுக்கு அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்கன்றாரு. என்ன பண்ண முடியும் நீங்க, இப்ப டீ போட்டிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும், அடுத்து வேலையை பண்ணிருப்பாங்க, வீட்டுக்கு போய் தூங்கிருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு அவங்க சும்மா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. இதுதான் சர்க்காஸ்டிக், டேரக்டாவே சொல்றாரு. என்னடா கிழிச்சிட்டு இருக்கேன்னு தான் கேட்கிறாரு அவரு பிரசிடென்ட்டா. நீ உனக்கு என்ன சொல்லி அமிச்சேன், உள்ள போய் அதை புடுங்கி நீ போட்டுருந்தானே நீ சூப்பர், அந்த புடுங்கி பால் பாக்கெட் பிடிச்சி ஒரு டீயை போட்டு கொடுத்துருந்தானே நீ சூப்பர். என்ன பண்ணிருப்பாங்க, பிடிச்சி கொட்டிருப்பான். இல்ல புடிச்சு கொட்டிருப்பானா அவன் எஃப்ஜே, கொட்டினா கூட்டிட்டு போகுது புது பயிர் கொட்டினா அவனுக்கு அடி விழுவும். ஏன்டா இத்துண்டு பால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க பல கொட்டியாடா சொல்லி அடிப்பாங்க அவனை. புரியுதா உனக்கு? இது வந்து ஆக்சுவலி கரெக்ட் தான் அவர் கேட்டது. புடுங்கி நீ போய் பால் போடு, இப்ப என்ன இருக்கும் உனக்கு, என்ன பண்ணிருப்பான் அவன், புடுங்கி கொட்டுவானா, என்ன பண்ணுவான் அவன்? நீங்க ஒரு குடும்பத்துக்கு மெடிக்கல் சொல்லிட்டாங்க, என்னதான் பண்ண முடியும்னு யோசிச்சு பாரு. எஃப்ஜே யாராங்க என்ன பண்ண முடியும், அதை புடிங்கி நான் பால் போடுறேன், என்ன பண்ற, டீ போடுறேன்னா என்ன பண்ணுவ நீ? ஒரு குடும்பத்துக்கு பால் ஊத்துறதுக்கு பதிலா இவங்க வாயால அந்த பால் பாக்கெட்டை ஊத்தி பாத்திரத்துல ஊத்தி டீ போட்டுருக்கலாம். என்னதான் பண்ணிருப்பான் சொல்லுங்க, எஃப்ஜே என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க வந்து கத்தலாம், சபரியை கூட்டு போவான், கனியை கொண்டு வந்து கத்துவாங்க, என்ன பண்ணுவாங்க, கையில இருந்து புடுங்க முடியுமா உன்னால? இல்ல டீ போட்டதை டீயை கொட்டிடுவியா நீ, என்ன பண்ணுவ? போன வாட்டியே வந்துச்சு தெரியுமா, அந்த இத்துணுண்டு இதுக்கு வந்து அவங்க இத்துணு இந்த சட்னிக்கு வந்து அவங்க கொட்டினது ஓகே, அது நீங்க போய் உங்க தட்டுல இருந்த எல்லாத்தையும் கொட்டிங்களா, அது தப்பு அப்படின்னாரு தெரியுமா. அந்த மாதிரிதான் போகும் மறுபடியும். ஏன்டா டேய் இத்துண்டு பால் கெட்டதை விட்டுட்டு நீ இருக்கிறத அப்புறம் கொட்டுறியே, உனக்கு எங்கடா அறிவு போச்சுன்னு தான் கேட்பாரு அவரு. அவங்க மெடிக்கலுக்கு மாத்த சாப்பிட்டு கேட்கறாங்க, இப்ப என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்பாரு. கண்டிப்பா பாருங்க, இங்க இப்ப இது வந்து இவருக்கு வந்து கொடுத்தது வந்து சண்டே வந்து பூரா என்ன பண்ணாரு, ஒண்ணுமே திட்டவே இல்லையே. எப்படி இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா, எல்லாம் ஓகே, ஆல் ஓகே அப்படிதான் கேக்குறாரு. பிகாஸ் ஹீஸ் நோஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் த ஹவுஸ், பாக்குறாரு. அந்த கேப்ல என்ன ஆச்சுன்னு பாக்குறாங்க, அழுகிறத பாக்குறாங்க. ஹி இஸ் கன்சர்ன் அண்ட் ஹீஸ் கமிங் அண்ட் ஆஸ்கிங் தட். இதுக்கு முன்னாடி யார் எழுதுறது வந்து கேட்டிருக்காரு, அந்த மாதிரி தான் எல்லாமே. ரம்யாக்கு நீ என்ன எட்ஜ்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹிண்ட் கொடுத்துட்டு போறது, அவ்வளவு பெரிய ஹிண்ட் தூக்கி கொடுக்குறாரு சரியா, எட்ஜ்ல இருக்கீங்கன்ட்டு. இதெல்லாம் கொடுக்கவே கூடாது ஆக்சுவலி. ஒய் ஆர் யூ கிவிங் தட் ஹிண்ட்? மிச்சம் எல்லாரும் கொடுக்குறீங்க, நீங்க டாப்ல இருக்கீங்கன்னு கொடுக்குறீங்களா, நீங்க டாப்ல இருக்கீங்க பிரச்சனை இல்லை உங்களுக்கு சொல்லி ஹிண்ட் கொடுக்குறீங்களா, அவங்கள தானே அடிக்கிறீங்க. விக்ரமே பார்வையும் சேவ் பண்ணும்போது அதுல எஜ்ல இருக்க மட்டும் இவங்களுக்கு மட்டும் ஹிட். அது ஒண்ணு, விக்ரமே பார்வை நீங்க 2 பேரும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஈக்குவலா சேவ் பண்ணாரு பாத்தியா, அதுவும் நீங்க 2 பேரும் சொல்றேன். ஏன் விக்ரம் பாரு இல்லையா, கனி பாரு, உங்களுக்கு பார்வை பிடிக்குமா? 2 பேரும் சேவ்டு. ஆமா கனி பாரு. விக்ரம் கூட யாரோ, விக்ரம் கூட யாரோ சேவ் பண்ணாரு, கம்ருதன் இல்லையே, விக்ரம் கூட யாரு சேவ் பண்ணாரு, எஃப்ஜே தானே, எஃப்ஜே விக்ரம் தான். எஃப்ஜே கிட்ட வந்து அந்த யாரை சேவ் பண்ணிட்டு போதான் இதெல்லாம். விக்ரமும் பிரஜன்னு சொல்லுவானா? ஆமா பிரஜன் சொல்லுவான், பிரஜனை வந்து பிரஜன் இல்லன்றாங்க. ஆமா திருப்பி ரீவாட்ச் பண்ணாது ஆக்சுவலி, சில சட்ல ஹிட்ஸ் நிறைய இருக்கு, நம்மளே கவனிக்கலாம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனா இவங்களுக்கு என்ன தெரியுமா ப்ராப்ளம், அவங்க 3 hours அப்படின்றப்போ இவங்க ஜோன் அவுட் ஆயிடுவாங்க நிறைய பேர். 3 hours உனக்கு வந்து ஒருத்தனை ஃபோக்கஸ் பண்ணிலாம் இருக்கவே முடியாது.
யோசிச்சு பாரு 3 ஹார்ஸ் ஒரு கிளாஸ்ல உட்காரான்னு எப்படி இருக்கும் உனக்கு? அது இங்க வச்சு வறுத்துக்கிட்டே இருக்காரு உட்காந்துக்கிட்டு. காலையில ஒரு 4 ஹவர்ஸ் நடக்குதுல்ல. அதான் சொல்றேன். டயர்ட் ஆயிடுவாங்க. நல்லா தூங்கவா விட்றாங்க இவங்க. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரதுக்கு நேரம் ஆயிடும். இவங்களுக்கு க்ளீன் பண்ணி மதியம் சாப்பிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரதுக்கு தான் கரெக்ட் டைம் வரும் கரெக்ட். பசங்க வேணா கொஞ்சம் போய் தூங்குவாங்க டப்பு டப்பு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு. பொண்ணுங்களுக்குலாம் ஃபுல்லா காஸ்டியூம் மாத்திட்டு வரதுல அதுவே 2 மணி நேரம் ஆயிடும். அண்ட் இந்த வியானா போட்டிருக்க ட்ரெஸ்லாம் எவ்வளோ பெருசா இருக்கு தெரியுமா? ஐ திங்க் இட் வில் டேக் ஹார்ஸ் டு கெட் ரெடி. ஆக்சுவலி இவங்க எல்லாருக்குமே அந்த டெடிகேஷன்றது கொஞ்சம் கூட இல்லவே இல்லை ப்ரோ. லாஸ்ட் டைம் வந்து அந்த பாட்டு போட்டு முடிச்ச உடனேயே டியூட்டி வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ரெடி ஆகிட்டு வரத்துக்கே 12 மணி ஆகுது ப்ரோ தினமும் லைவ்ல பார்க்கும்போது. அதுக்கப்புறமா தான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் ஒரு நடிகராகவோ இல்லை வேற ஒரு இதில் எதுனா ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்கன்னா டெஃபினெட்லி தே நீட் அ டெடிகேஷன் டுவர்ட்ஸ் தேர் ஒர்க். பட் இங்கே வந்து இருக்கிறதுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க. அதையும் வந்து கடைசியில் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் வாங்குறீங்களே நீங்கள் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அது வந்து ஒரு இன்சல்ட்டிங் வேவாக நினச்சிட்டு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதை கூட புரிஞ்சுக்க மாட்டுறானுங்க. அதையும் சிரிப்பாக எடுத்துக்கிறானுங்க. எல்லாத்தையுமே வந்து எப்படின்னா வந்து இவங்க எதை டைரெக்டாக புரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி புரிஞ்சிக்காம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாமே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம். எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டே வியனா தான் ப்ரோ. நான் ஆல்ரெடி வியனாவோட ஓட் பேங்க் திவ்யாவுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ இதில் எஃப்ஜேவோட லவ் ட்ராக் வேற. சபா அந்த பொண்ணு எனக்கு 2 தெரிஞ்சு வியானா கேம் இஸ் ஓவர் ப்ரோ. நான் வந்து அவன் ஃபேண்டம்ல இருக்கவங்களே பாதி பேர் கிளம்பிட்டாங்க. என்ன இல்லை